ஹாய்ப்பா, எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கவிதை நிறையா அடுக்கி வச்சுருக்கேன்னு யாராவது ஸ்பான்சரான்னு கேட்டால் இல்லைப்பா. நேற்று எங்கள் அம்மாவோடைய நினைவு நாள். 14 வருஷம் ஆச்சுப்பா எங்கள் அம்மா என்னை விட்டு போய். எப்பயுமே வருஷத்துக்கு என்னால் முடிஞ்சது நான் அவங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ எங்கள் அம்மாவுடைய படையல் பழம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதுதான் எங்கள் அம்மா. நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. உறவு அப்படின்னா இழக்கவே கூடாத உறவு அம்மா உறவு. நாங்கள் எங்கே போயிருந்தோம்னு சொன்னிங்கன்னா, கோயிலில் வேலை செய்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு ரோட்டு ஓரமாக இருக்கிறவங்களுக்கு தான் நான் எங்கள் அம்மாவுடைய நினைவு நாளுக்கு கொடுப்பேன். போன வருஷம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த கோயில் எங்கே இருக்குன்னா, பாண்டிச்சேரியில் திருக்காஞ்சியில் இருக்குது. அதாவது எத்தனை நட்சத்திரம் இருக்குது, அந்த நட்சத்திரக்குரிய தெய்வங்கள், அவங்களுடைய வாகனங்கள் அந்த மாதிரி இருக்குது. சனிக்கிழமை ஆச்சுன்னா இந்த கோயிலில் கங்கை ஆராதனை காமிக்கிறாங்க. காசி விஸ்வநாதர் கோயில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இப்போ பாண்டிச்சேரியில் புதுசாக கட்டியிருக்காங்க. நான் ஃபஸ்ட் டைம் போனேன். எப்பயுமே எங்கள் ஊரில் உள்ளே இருக்கிற கோயிலில் தான் எங்கள் அம்மாவுடைய நினைவு நாளுக்கு நாங்கள் கிஃப்ட் கொடுப்போம். ஆனால் இப்போ நாங்கள் இந்த காசி விஸ்வநாதர் கோயில் போய் பார்க்கணுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, அவங்களுடைய ராசி, அவங்களுடைய வாகனங்கள் எல்லாமே இருக்குதுப்பா. நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் யாரோடைய ராசி என்ன அப்படின்றத நீங்கள் பொறுமையாக பாருங்கள். காசி விஸ்வநாதர் இவர் தான். இவருக்கு நேராக தான் பெருசாக கங்கை குளம் மாதிரி வெட்டி தண்ணி ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது தண்ணியில் சாமியோட பிம்பம் தெரிகிற மாதிரி வச்சுருக்காங்க. நான் பார்த்தேன். எனக்கு பார்த்து மனசு திருப்தியாக இருந்துச்சுன்னா நீங்களும் பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ட்டு நான் போய் கொடுத்துட்டு வந்தேன். எப்பயுமே கோயிலில் வேலை செய்கிறவங்க ரொம்ப கஷ்டமான நிலமையில தான் எல்லாருமே இருப்பாங்க இல்லையா, அவங்கள தேடி பார்த்து தான் கொடுப்பேன். அந்த மாதிரி இந்த வாட்டி நான் கொடுத்துருக்கேன். ஏன் நான் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, நானும் ஒரு காலத்தில் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருந்தேன். ஆனால் நான் ஆசைப்பட்டதை செய்கிறதுக்கு என்னுடைய உழைப்பு ஒரு காரணமாக இருக்குது இல்லையா. எல்லா பெண்களுமே உழைக்கணும், உழைச்சா தான் நினச்சதை செய்ய முடியும் அப்படின்றதுக்கோசம் தான் இந்த வீடியோ. நான் செஞ்சதை பெருமைக்கு போட்டு காமிக்கிறதுக்கு இல்லை. அதாவது நம்ம சம்பாரித்தா நம்ம அம்மாவுக்கு நம்ம செய்ய வேண்டியது கடமையாக கூட நம்மளால் மன நிம்மதியாக செய்ய முடியும். ஒரு கோயிலுக்கு போகிறோம், கோயிலில் வேலை செய்கிறவங்களுக்கு ரோட்டு ஓரமாக நமக்கு படுக்க இடம் இல்லாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. ஆனால் கடவுள் நமக்கு நமக்குன்னு சொல்கிறத எனக்கு அந்த கஷ்டத்தில் இருந்து கொஞ்சம் விடிவு காலம் கொடுத்து எனக்குன்னு ஒரு தனியாக ஒரு வீடு, என்னால் சம்பாரித்து ஒரு வாடகை கொடுக்க முடியும் மாதிரி ஒரு சூழ்நிலை எல்லாத்தையும் உருவாக்கி கொடுத்தது ஒரு உழைப்பு. உழைப்பை உண்மையாலுமே நேர்மையாக நம்ம உழைக்கும் போது பல கஷ்டங்கள் வரும் தான்ப்பா, இல்லை நான் சொல்லலை. அதையும் தாண்டி நம்ம எவ்வளோ அளவுக்கு நம்ம போகிறோன்றத கடவுள் பொறுத்து தான் செய்வார். அதனால் எப்பயுமே என்னுடைய ட்ராவலில் கடவுள் ஒரு பகுதி, நீங்களும் ஒரு பகுதி. உங்களை எப்பயுமே நான் ஒரு கடவுளாக நினைப்பேன். என்னோடய கஸ்டமர் நீங்கள், என்னோடய தோழர்கள் தோழிகள் நீங்கள் நினச்சதுனால தான் இந்த வருஷம் எங்கள் அம்மாவுடைய நினைவு நாளுக்கு என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சுருக்கேன். அதுக்கு முழுக்க காரணம் நீங்கள் தான். அதே மாதிரி எப்பயுமே வருஷம் வருஷம் எங்கள் அக்காவும் நானும் வந்துட்டுருப்போம். முன்னாடிலாம் நான் என்ன செஞ்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தெருவில் இருப்பாங்க இல்லையா, ஒரு 2-3 பேருக்கு அவங்கள கூப்பிட்டு சாப்பாடு போடுறது மட்டும் செஞ்சுட்டு இருந்தோம். எப்போ நான் சம்பாதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு நான் என்னென்ன செய்யணும்னு ஆசைப்பட்டனோ அது அந்த மாதிரி செய்கிறது. இதுதான்பா வாழ்க்கையில் ஒரு விஷயங்களும் நான் கடந்து வர ஒரு விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்கிறதும் சரி, நான் செய்கிறது உங்ககிட்ட சொல்கிறதுக்கும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுதான் நம்மளோட உழைப்பு. நம்ம என்ன நினைக்கிறோமோ, நம்மளுடைய மனசில் என்னென்ன ஆசைகள் இருக்கோ, சின்ன சின்ன விஷயங்கள் கூட தான்ப்பா. தலை சீவி தலை நிறையா பூ வைக்கணுன்றது ஒரு சின்ன ஆசை தான். கை நிறையா வளையல் போடணுன்றது ஒரு ஆசை தான். அது எல்லாருமே அடுத்தவங்க கிட்ட கேட்குறத விட நம்ம உழைச்சி நம்ம வாங்கும்போது அதோடைய திருப்தி வேறு. அதை விட நீங்கள் அடுத்தவங்களுக்கு கொடுத்து பாருங்களேன், அதோட சந்தோஷம் ரொம்ப பெருசாக இருக்கும். இதில் நான் ஒரு விஷயமும் ஒரு நட்சத்திரம் அவங்களுக்கு உண்டான விஷயங்கள்லாம் இதில் இருக்குது. அதனால தான் நான் லாங்காக இந்த வீடியோ பேசியிருக்கேன். யாருக்கு என்னென்ன நட்சத்திரம், அவங்களுக்கு என்னென்ன வாகனங்கள் இருக்குது, என்னென்ன இஷ்ட பூ இருக்குது அப்படின்றது இதில் எல்லாமே காமிச்சிருக்கேன். நான் பொறுமையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா
உங்களுடைய நட்சத்திரம் என்ன, உங்களுடைய தலை விருச்சகம் என்ன அப்படின்றது, உங்களுடைய வாகனம் என்ன, உங்களுக்கு லக்கியான விஷயங்கள் என்ன அப்படின்றது இதில் போட்டிருக்காங்க. அதனால தான் ஒரு நட்சத்திரம் கூட விடாமல் எல்லா நட்சத்திரத்தையும் பற்றியும் நான் உங்களுக்கு காமிச்சு, அதில் நீங்கள் உங்களுடைய நட்சத்திரம் நீங்கள் பார்த்து நமக்கு இதெல்லாம் இருக்குது, நம்ம இவங்களெல்லாம் மனசார நினைக்கும் போது நல்லா சக்ஸஸ் நடக்கும் அப்படின்றதுக்கோசம் தான் உங்களுக்கு எல்லா நட்சத்திரத்தையும் காமிச்சு, நம்மளுடைய சொத்துக்கு அதிபதியாக நம்மளை கொண்டு வந்து வைக்கிறவங்களையும் இங்கே இருக்கிறாங்க. அபிஷேக் நட்சத்திரம்னு சொல்லுவாங்களே, அந்த நட்சத்திரத்து பேர் சரியாக வாயில் வரலப்பா. அந்த நட்சத்திரக்குடைய தேவனும் இங்கே இருந்தார், நான் பார்த்தேன். அதனால் நீங்களும் பார்க்கணும், அதனால் உங்களுக்கு இந்த வீடியோ எடுத்து நான் காமிச்சிருக்கேன். நடுவில் ஏதாவது பேச தெரியாமல் நிறைய விஷயங்கள் பேசியிருப்பேன். உண்மையிலுமே நீங்கள் ரொம்ப பெரியவங்கப்பா. நீங்கள் இல்லைன்னா நான் கண்டிப்பாக கிடையாது. எங்கேயோ ஒரு மூலையில் இருந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்ச மாதிரி எல்லா பெண்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பை கொண்டு நீங்கள் முன்னுக்கு வாங்க. உழைக்க கஷ்டமாக தான் இருக்கும். ஆரம்ப ஸ்டேஜில் எந்த ஒரு விஷயமும் நமக்கு சக்ஸஸ் கொடுக்காது. ஒரு விஷயங்களாக தெரிஞ்சு அதில் இருக்கிற நல்லது கெட்டது, அதில் நெளிவு சுழிவு எவ்வளோ விஷயங்களை கிராஸ் பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் கிராஸ் பண்ணிங்கன்னா நினச்ச இடத்த போய் சேர முடியும். அதுக்கு எப்படியும் ஒரு 10 வருஷமாகவும், இப்போ தான் 5 வருஷம் ஆயிருக்கு, இன்னும் 5 வருஷம் இந்த லைஃப் தாண்டி போகணும். என்னோடய குழந்தைங்க என்கிட்ட வந்ததுக்கு நீங்கள் எல்லாருமே கேட்டாங்க, கேஸ் போடு, பிரச்சனை பண்ணு, போலீஸ் ஸ்டேஷன் போகணும். எனக்கு தெரியும்ப்பா, யாருமே அவங்கவுங்க பசங்களுடைய குணமும் சரி, அவங்க வீட்டுக்கார குணமும் அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் இல்லையா. அதனால் என்னுடைய பசங்களுடைய கேரக்டர் எனக்கு தெரியும். எப்படியா இருந்தாலும் பசங்க ஒரு நாள் உண்மை தெரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுவாங்க. பசங்களுடைய இது அம்மாவும் வேணும் அப்பாவும் வேணுன்றது தான். 2 பேரும் சந்தர்ப்ப சூழ்நிலை புரிஞ்சாச்சு. இப்பயும் காலங்கள் கடந்து போயிட்டுருக்குப்பா. நிறைய விஷயங்களை கிராஸ் பண்ணிட்டேன். திருப்பி என்னுடைய தேடல்களும் என்னுடைய பயணங்கள், வீடு திருப்பி பார்க்குறது, திருப்பி கடையை பெருசாக மெயின் கொண்டு வர்றது, இப்படி நிறைய விஷயங்களை திருப்பி போராடிட்டு தான் இருக்கிறேன். எப்போ நான் ஒரு விஷயம் ஒரு ஸ்டெப்பாக நான் எடுக்கும்போது அது கண்டிப்பாக கடவுளான நீங்களும் எப்பயுமே நம்மளை படைச்ச கடவுள் அவங்களையும் எல்லா நட்சத்திரத்தையும் காமிச்சிட்டேன். யாருக்கு என்னென்னவோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. முடிஞ்சால் நீங்கள் பாண்டிச்சேரிக்கு ஒரு வாட்டி வாங்க. அதேமாரி உங்களால் யாருக்கெல்லாம் முடியுமோ ஒரு சின்ன உதவி, ஒரு வேளை பால் கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம்ப்பா. கஷ்டப்படுற ஃபேமிலிக்கு ட்ரெஸ்ஸு தான் எடுத்து தரணும் இல்லை, ரொம்ப பால் வாங்க முடியல, சாப்பிட்றதுக்கு கோயிலில் நிறைய பேர் வெளியில் உட்காந்துருந்தாங்க, அவங்களுக்கெல்லாம் டிஃபன் வாங்கி கொடுக்கலாம். சின்ன விஷயங்கள் 20 ரூபா 25 ரூபா செலவு பண்ணால் ஒருத்தவங்களுக்கு ஒரு டிஃபன் ஒரு நாளைக்கு வாங்கி கொடுத்தா கூட நம்மளுடைய எப்படி சொல்கிறதுன்னா அந்த சந்தோஷம் ஒரு வாட்டி வாங்கி கொடுத்து பாருங்க, அடுத்தவங்களுக்கு செஞ்சு பாருங்கள். அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்களும் எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் காமிக்கிறேன். எல்லாருடைய நட்சத்திரம் திருப்பி காமிச்சிட்டேன். கடைசி வரைக்கும் இந்த கோயிலை நீங்கள் பாருங்கள். உண்மையாக சொல்கிறேன்ப்பா, எப்படின்னு சொல்கிறதுன்னு தெரில, அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது இந்த கோயிலை பார்க்கும்போது. கோயிலோட வெளித்தோற்றம், வெளியில் கங்கா ஆராதனை செய்கிறாங்கன்னு சொல்லியிருந்தேன்ல, அதுக்கப்புறமா அவங்க பண்ணியிருக்க டெக்கரேஷன் இதெல்லாமே பார்த்தேன். எல்லாருமே பார்க்க வேண்டிய கோயில். எல்லாருக்குமே காசி விஸ்வநாதர் கோயிலில் போய் நம்மளால் அங்கே பார்க்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே பக்கத்தில் பாண்டிச்சேரியில் பக்கத்தில் யாராவது இருந்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ட்ராவல் அப்படின்றவங்க கண்டிப்பாக ஒரு வாட்டி வாங்க, இந்த கோயிலை பாருங்கள். எங்கே இருக்குதுன்னு என்கிட்ட டீட்டெயில் கேட்டிங்கன்னா கூட நான் அந்த கோயிலை பற்றி டீட்டெயில் சொல்வேன். ஒரு வாட்டி பாருங்கப்பா. பார்த்துட்டு உங்கள் நட்சத்திரம் எல்லாம் தெரிஞ்சுக்கங்க, உங்கள் குடும்பத்துக்கோசம் வேண்டிக்குங்க. எல்லாருக்கும் எல்லாமே கிடச்சி நல்லபடியாக வாழணும் அப்படின்றதுக்கோசம் தான் இந்த கோயிலை எடுத்து நான் உங்களுக்கோசம் போட்டிருக்கேன். சமையல் வீடியோ போடுறதுக்கு எனக்கு டைம் இல்லைப்பா. அதே சமயத்தில் இன்னும் நிறைய எப்படி சொல்கிறது, இன்னமும் எனக்கு பிரச்சனைகள் தான் ஓடிட்டுருக்கு. ஆனால் என்னால் அதையும் கடந்து வர முடியும் அப்படின்றதுனால எல்லா விஷயத்தையும் நான் கடந்து வந்துட்டுருக்கேன். என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சிட்ருக்கேன். உங்களால் முடிஞ்சது நீங்கள் பேபி சாரா பசங்களாக இருந்தாலும் சரி, ஷைன் ஹோம் பசங்களாக இருந்தாலும் சரி, நம்ம மவழந்தாங்கல், அதுக்கப்புறம் அம்மா அப்பா இல்லாத பசங்க, இப்படி எவ்வளோ பேர் இருக்கிறாங்கப்பா. நீங்கள் ஒரு வாட்டி வாங்க, நேரில் போய் பார்த்துட்டு நீங்கள் என் மூலிமா சாப்பாடு செஞ்சு தர்றது எனக்கு என்ன சந்தோஷம்னு கேட்டிங்கன்னா, நான் அவங்களுக்கோசம் சமைச்சு தர ஒரு சந்தோஷம் இருக்கும். எப்பயுமே ஆட்டோ சார்ஜு, நின்று சமைக்கிறது, கேஸு இதெல்லாமே நான் பார்த்துக்குவேன். நீங்கள் கொடுக்குற உங்களுடைய காசு தகுந்த மாதிரி எக்ஸ்ட்ரா செஞ்சு தான் நான் கொடுத்துட்ருக்குறேன். அதே மாதிரி என்னை நம்பி கொடுக்குற எல்லா உறவுகளுக்கும் சரி, ஒருத்தவங்களும் இந்த
260 அதாவது 20 பாக்கெட் வாங்குகிற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் காலம் ஃபுல்லாக நன்றி சொல்லிகிட்டே இருப்பேன். நானும் எங்கள் அக்காவும் கோயிலில் வேலை செய்கிறவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. நாங்கள் எடுத்தது 9 சேரீ எடுத்தோம். 9 பேருமே கோயிலில் வேலை செய்கிறவங்க இருந்தாங்க. அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்ததில் ஒரு பெரிய சந்தோஷம். இன்னும் சொல்லப்போனால் இந்த காசி விஸ்வநாதர் கோயில் பழைய கோயில் ஒன்று இருக்குப்பா. அந்த கோயிலில் ஒரு ஜீவனை பார்த்தேன். அது யார் என்னன்னு நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உண்மையிலுமே நான் அவங்கள பார்ப்பேன்னு நினச்சி பார்க்கல. எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். உண்மையாக சொல்லப்போனால் எங்கள் அக்கா எனக்கு வந்து எப்பயும் போல் எனக்கு அம்மா அந்த ஸ்தானத்தை வந்து எப்பயுமே எங்கள் அக்கா எனக்கு விட்டு கொடுத்ததில்ல. எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும். அதே சமயத்தில் நீங்களும் உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஏதாவது செய்யணுன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சு பாருங்கள். மன நிறைவாக இருக்கும். நிறையா விஷயங்கள் வந்து எனக்கு வந்து இந்த வாழ்க்கை கற்றுக் கொடுத்ததுப்பா. வீட்டை விட்டு வெளியில் வந்த ஒரு சந்தர்ப்பத்துலேயும் ஒரு சூழ்நிலையிலும் ரூபா 10 ரூபா இதுக்கெல்லாம் நான் கஷ்டப்பட்டுருக்கேன். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஒரு விஷயம் நான் கிராஸ் பண்ணி வரும்போது. ஸோ பாருங்கள், இந்த கோயில் எவ்வளோ அழகாக இருக்குது, ரம்மியமாக இருக்குதுப்பா. மனசு ஒரு திருப்தியாக இருக்குது. நீங்கள் ஒரு வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கே ரொம்ப சந்தோஷம். சுவாரி பிரதீஷ், நான், அக்கா, மாமா எப்பயுமே அவங்க தான் ஒரு கோயில் கூட்டு போகிறதா இருந்தாலும் சரி, இங்கே வாங்க வா, இதை சாமி இப்படி கும்பிடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கணும். ஆனால் வந்து போராடிட்டே இருக்கிறேன்ப்பா. அதுதான் இந்த போராட்டம் எப்போ முடியும், எப்படி முடியும்னு எனக்கு தெரியல. எல்லாருக்கும் திருப்பி ஒரு நன்றி சொல்கிறேன். லாங் வீடியோ நான் இவ்வளோ பேசுனது இல்லைல்ல, ஃபஸ்ட் டைம் பேசிகிட்டு இருக்கிறேன். அப்புறம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இவங்க யார் அசைகிறது தெரியுதான்னு பாருங்கள். ஸோ இதுதான் காசி விஸ்வநாதர் பழைய கோயில். அந்த கோயிலை புதுப்பிச்சிருக்கிறாங்க. ஸோ லாஸ்ட்டாக ஒருத்தவங்களை வந்து போயிட்டாங்க. அவங்கள கூப்பிட்டு நான் கொடுத்துட்டு வந்துட்டேன். இதுதான் நேற்று நடந்த கதை.